எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு நான்வெஜ் பிடிக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சீ ஃபுட்டுன்றது ரொம்ப 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 ஒரு பிடிச்ச விடவாக நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கடல் மீனில் இருக்கிற சுவையும் சத்தும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததே அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீ ஃபுட்டில் உங்களுக்கு மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சீ ஃபுட்டில் மீன் தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மீன் நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன். இப்போது நான் மீன் பற்றி தான் ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். அதாவது மீன் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு அதில் அது நல்லா இருக்கா, அது கெட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க மாட்டோம். மீன் நம்ம காசு கொடுத்து வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்ம அதை பார்க்கும்போது தான் தெரியும் மீன் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மீன் நல்ல மீன்களாக நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன். வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் வாங்கும்போது அந்த மீனுடைய தோல் பார்த்திங்கன்னா லேசாக இருக்கும். அதோடைய கண்கள் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு கண்களாக இருக்கும். ஒரு மக்களாக இல்லாமல் ஒரு தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மீனுடைய வால் பார்க்கணும். நம்ம அந்த வால் பார்த்திங்கன்னா கீழே தொங்குற மாதிரி இருக்கணும். அந்த கீழே தொங்குற மாதிரி இருந்தாவே அது ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் தான் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, புதிய மீன் ரொம்பவே அதோடைய துடுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்கும். நெக்ஸ்ட் அதோடைய ரத்தம் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும். நல்ல ஒரு நம்மளுடைய பிளட் எந்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிவப்பு நிறத்தில் ரத்தம் இருக்கும். நம்ம அதை பார்த்து நம்ம ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இது நார்மலாக இது பிடிச்ச மீனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஐஸ் மீனாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐஸ் மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம அது ஃப்ரீஸ் ஆகிட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ஐஸ் கட்டியில் இதில் ஃப்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம அதோடைய ரத்தம் அடர் சிவப்புன்னு, அதாவது டார்க் ரெட் நிறத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்ருக்கோம். நம்ம அதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், இது ஃப்ரெஷ்ஷான மீன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி முறையில் நம்ம மீன் வாங்கி நம்ம பயன்படுத்தணும். நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.